அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் நடந்த பாகிஸ்தான் இந்தியா வாரில் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் போரை நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, தயவுசெய்து போரை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவ அதிகாரிகள்கிட்ட கெஞ்சினதுனால இந்தியா சரி போனால் போ, பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி இந்தியா விட்டுருச்சு, போரை நிறுத்திடுச்சு. ஆனால் போர் நிறுத்தத்தை நம்ம நாடு இந்தியா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போரை நான் தான் நிறுத்தினேன், நான் தான் 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் தான் போரை நிறுத்தினதுக்கு உதவினேன் அப்படின்னு சொல்லி இந்தியா அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிக்கை விட்டுருக்காரு. இது எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா நம்முடைய இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மையில் தலையிடுற மாதிரியான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்தியா பார்த்திங்கன்னா அதை திட்டவட்டமாக நம்ம பிரதமரும் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் திட்டவட்டமாக அதை மறுத்திருக்காங்க. ஆனாலும் ட்ரம்ப் திரும்ப அதையே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப அதையே சொல்லியிருக்காரு, நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு. ஆனால் இப்போது ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தான் அமைச்சர் ஒருத்தரே நாங்கள் தான் இந்தியாக்கிட்ட போர் நிறுத்தும்படி நாங்கள் தான் இந்தியாக்கிட்ட கேட்டோம், அதனால தான் அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவரே பாகிஸ்தான் அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட மூக்கை அறுத்துட்டார். அதுக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் பாகிஸ்தானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய மூக்கை அறுத்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தானுடைய இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அண்ட புழுங்க, ஆகாச புழுங்க அப்படிங்கிறது மட்டும் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்காக்காரன் காலில் விழுறதை விட இந்தியா காலிலே விழுந்தலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நம்ம பாரத பிரதமரை இனிமேலாவது இங்கே இருக்கிறவங்க நம்புவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்விக்குறி.